மா, என்னதான் நடந்துச்சு? நான் ஊர்ல இல்லாதப்ப செம்பா சித்தி எதுவும் ஜீவா கிட்ட சண்டை போட்டாங்களா? அது எப்பவும் வழக்கமா நடக்கிறது தானேடா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ போகணும்னு சொல்றதுக்காகலாம் அவ போயிருக்க மாட்டா. கண்டிப்பா வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா ராஜாவை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கே, ஜீவாவை எங்க தேடியும் கிடைக்கலையா? நான் ஒரு சைடு தேடி இருந்தேன், அவன் ஒரு சைடு தேடிவிட்டு உட்காந்து ரொம்ப சின்ன பிள்ளையாட்ட அழுதுகிட்டு இருக்கான். பாவண்டா அவன். உண்மையாலுமே ஜீவா மேல அம்புட்டு பாசம் வச்சிருக்கான். ஆமாமா, அவன் வீட்டுக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா பாத்துக்கோங்க. என்ன? அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரங்காட்டியும் போதும் ஆயிடுச்சு. ஜீவா இல்லாத வீட்டுக்கு நான் வரமாட்டேன், ஜீவா எப்ப வராலோ அப்பதான் நானும் அந்த வீட்டுக்குள்ளார வருவேன், அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அச்சோ பாவம் புள்ள. ஜீவா பிள்ளை எங்க தான் போனா? என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவன் சொல்றான், லாஸ்டா 2 நாள் அவன் என்னமோ உம்முன்னு இருந்ததா சொன்னான். எதுவும் சண்டையா இருக்குமோ? நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி செம்பா சித்தியை கூப்பிட்டு கேக்குறீங்களா? கேட்டா மட்டும் என்ன ஆக போகுது? அவ எந்த உண்மையும் சொல்ல மாட்டாடா. எனக்கு புரியுது. இப்ப நான் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏதோ நைட்டு ஃபுல்லா முடிச்சு அழுதுருப்பான் போல, அதனாலதான் இப்ப அசனுக்கு தூங்குறான். திடீர்னு முழிச்சானா ஜீவா எங்கன்னு திரும்ப அழ ஆரம்பிச்சிருவான். அதோட தேட போறேன்னு வெளியில போனானா வீட்டுக்கே வரமாட்டாமா. பேசாம நம்ம ஒண்ணு பண்ணலாம். என்னடா? போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணா கொடுப்போமா? என்ன போலீஸ் கம்ப்ளைண்டா? ஆமாமா, இதை விட்டா வேற வழி இல்ல. உண்மையாலுமே அவ காண போயிட்டாளா இல்ல வேற யாரும் அவளை கடத்திட்டு போயிட்டாங்களா என்ன எதுவும் தெரியல. அவ எது கோச்சிட்டு போயிட்டான்னு நம்ம பாட்டு நினைச்சிட்டு இருந்தா, வேற யாரோ வந்து அவளை கடத்திட்டு போயிருந்தா கூட வந்து காப்பாத்துவாங்கன்னு அவன் நினைச்சிருப்பாள்ல. நீ சொல்றதும் சரிதான்டா. ராஜாவை எந்திரிச்சு அவனே கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருங்க. சரிப்பா. ஆனா இந்த விஷயம் எதுவும் செம்பாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஏமா? எல்லாம் காரணமா தாண்டா சொல்றேன். என்னமோ எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு, நம்ம ஜீவாவை கண்டுபிடிக்கிறது அவளுக்கு எதுவும் தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். சரிம்மா. அங்கிள், உங்களுக்கு டெக்கரேஷன்லாம் ஓகே தானே? இல்ல வேற எதுவும் குறை இருக்கா? எனக்கு ஓகே தான்ப்பா. பரவாயில்ல தம்பி. உங்ககிட்ட இந்த இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்க. எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா தான் நல்லா டெக்கரேட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். நீ அவரே மிஞ்சிட்ட. அப்புறம் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்பாவும் ரொம்ப பயந்துட்டே இருந்தாரு, நீ எப்படா தனியா செய்ய போற அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் அங்கிள், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே இதுதான். இதுவே நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்னா திரும்பி எல்லா ப்ராஜெக்டும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவேன்னு தோணுச்சு. அதே மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். ஓகேப்பா. ஆதி, இது உன் ஃப்ரெண்டு ரிசப்ஷன் இல்லையா? ஆமா அங்கிள். மாப்பிள்ள லேட்டா தான் சொன்னாரு நீ அவரோட ஃப்ரெண்டுன்னு. ஓ அப்படியா அங்கிள்? சரிப்பா, கடைசி வரைக்கும் கூட இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்ன? ஓகே அங்கிள். ஏங்க இதோ வரேம்மா. ஓகே ஆதி, நீங்க பாருங்க, நான் அவ கூப்பிட்றா என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன். ஓகே அங்கிள். ஒரு வரலையா முரளி மாமனார்கிட்டே நல்ல பேர் வாங்கியாச்சு. இனிமேட்டு நம்ம எதுக்காகவும் பயப்படாம நம்ம தொழிலை தொடங்கலாம். பார்த்தேன் கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். என்ன? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. நீ தான் ஆல்ரெடி சொல்றதெல்லாம் சொல்லிட்டீல, நான் உன்னை இங்க பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ப்ளீஸ்டா என்னை வெறுத்துறாத. பின்ன உன் லைஃபை பத்தி கவலைப்படாம உன் ஃப்ரெண்டு லைஃபை பத்தி இவ்வளவு கவலைப்படுற? உனக்கு தெரியும்ல அவன் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. எல்லாம் தெரியும். நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னேன், முரளி விஷயத்தை எல்லாத்தையுமே. ஆனா நீ ஒரு இன்ஃபர்மேட்டிவா தானே என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட. உண்மையான அன்பு இருந்தா இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிட்டு இப்படி என்னை அம்புன்னு விட்டுருப்பியா? ஆதி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் ஃப்ரெண்டு தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டான்னு அவன் மனசுல இருந்தது. ஆனா எப்ப கீதா முரளி மனசை தெரிஞ்சுக்கிறாளோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணடான்னு சொன்னேன். ஏண்டா அது ஒரு குத்தமா? நீ வெயிட் பண்ணடான்னு சொன்னது குத்தம் இல்ல, அவங்கள காரணம் காட்டி நீ என்னை விட்டு பிரிஞ்சதுதான் குத்தம். டே புரிஞ்சுக்கோடா, அவ வாழ்க்கையில சந்தோஷமா இல்லாம இருக்கிறதுக்கு அப்புறம் நான் மட்டும் எப்படி அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறது? ஓஹோ, இப்ப அவ புள்ள பெக்காம இருந்தா நீயும் புள்ள பெக்காம இருப்பியா? ஆதி, கோவம் வருதுல்ல, அது மாதிரிதான் எனக்கும் வந்துச்சு நீ சொல்லும் போது. இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறப்ப? முரளிக்கும் கீதாக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நீங்களும் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னதுனாலதான் முரளிக்கு நான் ஹெல்ப் பண்ண போனேன். முரளி சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சேன். அவன் அர்ஜுனா கீதா கிட்ட பேசினதெல்லாம் முரளிதான்ற விஷயம் கீதாவுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது முரளி அவன் நார்மலாவே ஏத்திக்கிறானா? முரளியை பத்தி தப்பான நினைப்பு அவகிட்ட இருந்திருக்கு. இப்ப அதை மாறி இருக்கிறதுனால அவளும் மாறி இருக்கா, அவ்வளவுதான். எனக்கு புரியுது கீதா லைஃப்ல என்னென்ன நடந்துச்சு. நீ எந்த அளவுக்கு அவங்க லவ்வுக்கு சப்போர்ட்டா இருந்தேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ்டா என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் எப்பவுமே உன்னைய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நாங்க மட்டும். ஆனா உனக்கு என்னை விட கீதா தானே முக்கியம். டே அப்படி சொல்லாதடா. சின்ன வயசுல இருந்தே அவ எனக்கு ஃப்ரெண்டு.
எப்போவுமே நாங்கள் ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவோம் வருவோம். எனக்கு ஒன்றுனா அவள் பதறி போயிடுவா தெரியுமா? அதே மாதிரி தான் நானும். அவளுக்கு ஒன்றுனா என் மனசு தாங்காது. நான் லவ் பண்ணும்போதே எங்கள் 2 பேரை பற்றி சொல்லி தானே நான் உன்னை லவ் பண்ணேன். அப்போல்லாம் சரி சரின்ட்டு இப்போ மட்டும் நீ இந்த மாதிரி பண்ணுறியே. இதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டாம். பேசுகிற நிலைமையிலே நான் இல்லை. எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் பேசலாம் இதை பற்றி. இப்போதைக்கு நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். சரியா? ஆதி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுடா. ஆதி, ஜோ, இவன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறானே. நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டே இப்போ கோவமா போயிட்டு இருக்கான். இவனை எப்படி சமாதானப்படுத்துறது? ஆதி, இவளா எப்போ வந்தா? நானும் அதையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்தாலோ? அச்சச்சோ, நான் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாள அவ. நந்தினி, எப்போ வந்த? ஆமா, உனக்கு இவ்வளோ பெரிய லவ்வர் இருக்குன்னு நீ சொல்லவே இல்லை. ஆத்தி, இவ ஆரம்பத்திலே வந்திருக்கா போலயே. கண்டிப்பா இந்த உண்மையை எல்லாத்துக்கும் பரப்பிடுவா. ஐயோ கடவுளே, இப்போ வந்தா நான் இங்கெல்லாம் பேசணும். எல்லா உண்மையும் கீதாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? என்னடி என்னமோ திருத்துறன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? நந்தினி, சொல்லு. இப்போ நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அதானே? சொல்லக்கூடாதுன்னா கண்டிப்பாக போய் சொல்லுவா. பேசாம சொல்லுன்னு சொல்லிடுவோமா? அப்படியாவது அவள் வேற மாதிரி யோசிச்சு சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாளான்னு பார்க்கலாம். நந்தினி, சொல்லுடி. கண்டிப்பா இந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இல்லடி, நீ சொல்லு. என்ன சொல்லட்டா? ஆமா, முக்கியமா கீதா கிட்டே போய் சொல்லுவேன். என்னடி நீ, நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கை இந்த மாதிரி நான் போய் சொல்லுவேனா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்பாடா, இப்பதான் ஒர்க் அவுட் ஆகுது. என்ன கொஞ்சம் அழுத்தி சொல்லுவான். இல்லடி, நான் அவள் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ அவள்கிட்ட சொல்றதுனால அவள் வாழ்க்கையில யாரு நல்லவங்க முக்கியமானவங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சுப்பால. அதுவும் இல்லாம முரளி இந்த அளவுக்கு கீதாவை முன்னாடியே லவ் பண்ணிட்டான்னு அவளுக்கு தெரிஞ்சா அவங்க 2 பேத்துக்கு தானே நல்லது. அதனாலதான் சொல்றேன். நீ போய் கீதா கிட்டே சொல்லிடுவேன். இல்லடி, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் தப்பு. இதனால பிரச்சனை எதுவும் இல்லைன்னு முன்னாடியே முரளிக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பார்ல. ஏன் அவர் சொல்லல? அதனாலதான் நானா போய் சொல்லி இது ஒரு வேலை பிரச்சனையை உண்டாக்குறதுக்கா? பரவாயில்லப்பா, இப்பதான் ட்விஸ்ட் ஒர்க் ஆகுது. சரிடி, அப்ப நீ சொல்லாம இருக்கிறதா நல்லது. சொல்லாம இருக்கணுமா? இப்பதான் சொல்லுன்னு. இப்ப நான் சொல்லவா வேண்டாமா? ஆத்தி, இவளை சமாளிக்கிறது பெரிய வேலையா இருக்கே. இவளுக்கு நம்ம காலேஜ் படிச்ச HOD சாரே பரவாயில்ல. நீ சொல்லாதடி. என்னடி சொல்லுங்கிற, சொல்ல வேணாங்கிற? இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? கண்டிப்பா நீ இதை பத்தி சொல்லாதானே. அது எப்படிடி? முரளியை பத்தி அவ தெரிஞ்சுக்கிட்டாதானே அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ தானே சொன்ன. அதுக்கு அப்ப கீதா கிட்ட போய் சொல்றதானே நல்லது. இது சரிப்பட்டு வராது. நீ போய் சொல்லாம போ. என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்லாம இருக்கிறதா நல்லது. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். வேற எதையாவது பேசி என்னை கோத்துடலான்னு பார்த்தேன். அவளே ஆபீஸ்க்கு தானே வரணும். அந்த முடியை கட் பண்ணி விட்டுறேன் பாரு. இப்ப இந்த ஜென்சி சொல்லணுங்கிறாளா இல்ல சொல்ல வேணாங்கிறாளா? சொல்ல வேணான்னு சொன்னா சரி நான் சொல்றேன்னு, அப்புறம் சரி சொல்லுன்னா அப்புறம் சொல்லாதடி அதுதான்டி நல்லதுன்னா இப்ப திரும்பி குழப்பிக்கிட்டு போறாளே. நம்ம என்ன பண்றது? இப்ப கீதாட்ட போய் உண்மையை சொல்லுவோமா வேண்டாமா? கடைசியா என்ன சொல்லிட்டு போனா, கீதா கிட்ட போய் சொல்லு, அதுதான் அவ வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொன்னா. நம்ம செய்யற இந்த புனிதமான செயலால அவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதை உடனே போய் சொல்லி ஆகணுமே. இதா இதோ வரேன். ராஜு, சொல்லுங்கக்கா. இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கு ராஜு. தேங்க்ஸ்க்கா. யார் எடுத்தது? நான் தான்க்கா எடுத்தேன். எவ்வளவு ரேட்டு வரும்? இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டி நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அவர் தான்க்கா எடுத்து கொடுத்தாரு. இந்த புடவை ஒரு 12,000 ரூபாய் வரும். ஓ அப்படியா? நல்லா இருக்கு ராஜு இந்த கலர். உனக்கு ரொம்ப சின்ன பொண்ணாட்டம் தெரியற. அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னக்கா? நீ இதை போட்டிருக்கவும் உன் புருஷன் உன்னையவே சுத்தி வராரு போல. அதுக்காகவே இருக்காது. இல்லையே, நான் பார்த்தேனே. அப்படியா? ஆமாண்டி, நீ இந்த மாதிரி நல்ல நல்ல புடவையா கத்து. அப்பதானே உன் புருஷன் உன்னையவே சுத்தி வருவாரு. அட போங்கக்கா, வயசான காலத்துல என்னைய சொல்றியா? வயசாயிடுச்சுன்னு சொல்லலாம். நீ என்னடி, உனக்கு என்ன வயசாகுது? ஒரு 54 இருக்குமா? அதெல்லாம் ஒரு வயசா? அப்புறம் அது ஒரு வயசு இல்லையா? இப்பதான் முதல்ல பொண்ணை கட்டி கொடுத்துருக்க. அடுத்து பேரம் பேத்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்களுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வயசாகும். பொண்ணை கட்டி கொடுக்கும் போதே நம்மளுக்கு வயசாயிடாது. சரியா? சரிங்கக்கா. ஆமா ராஜு, உன் சம்மந்திக்காரி உன்னையவே குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு வேற வேலை என்ன? இல்லடி, உன்னைய பாக்குறாளோ இல்லையோ உன் புடவையும் அந்த நெக்லஸையும் பாத்துக்கிட்டே இருக்காடி. அவதாங்க இந்த புடவையை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணா. அதுக்கப்புறம் விலையை பார்த்துட்டு 12,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா. அதுக்கப்புறம் 20,000 ரூபாய்க்கு எடுத்தாக்காவ. அப்படியா? ஆமா, முரளி மாப்பிள்ள 20,000 ரூபாய் புடையை நவுத்தி விட்டுட்டு 3,000 ரூபாய் புடையை கொண்டு வந்து வச்சுட்டாரு. அதே கலர்ல. நிஜமாவாடி? ஆமாக்கா. இவ 20,000 ரூபாய் புடவை தான் நம்ம கட்டியிருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு பந்தாவ சுத்திக்கிட்டு இருக்கா. ஏய் அவ வரா, நீ கொஞ்சம் அமைதியாரு. இப்ப என் சீனை மட்டும் பாரு. என்ன வேணாக்கா, விடுங்கக்கா. சும்மா இருடி. அவ என்ன நாட்டம் போட்டா, நம்ம ஆட்டத்தை பார்க்க வேண்டாம். ஆமாராஜு, இந்த புடவையில நீ சிம்பிள் மாதிரி இருக்க தெரியுமா? நிஜமாவாக்கா? ஆமாராஜு, உனக்கு முடிய மட்டும் கருப்பாக்கிட்டோன்னு வையே, நீ கீதாவுக்கு தங்கச்சியான்னு கேட்பாங்க.
போங்கக்கா. இதோ உன்னோட சிரிப்பு இருக்கே, ச்சே என்ன அழகு. இன்னைக்கு கூடுதலா மேக்கப் போட்டுட்டேன். அதே அண்ணே உன்னை சுத்தி சுத்தி வராங்க. வேணும்னு நான் நிக்கிறேன்னு என்ன பேச்சு பேசுறாளுங்க. பேசட்டும் பேசட்டும். அப்படிலாம் இல்லக்கா. உனக்கு என்ன ராஜு தெரியும்? நான் நிறைய வாட்டி பார்த்தேன். இங்க இருந்து அண்ணே உன்னை ஓரக்கனால பாக்குறாரு தெரியுமா? எல்லாம் நீ அழகா இருக்க கண்டு தானே. மத்தவங்க எல்லாம் தேவாங்கு புடவை கட்டின மாதிரி இருப்பாங்க. இதுல கூத்தி என்ன தெரியுமா? உலக அழகி நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிவாளுக. எல்லாம் அவளோட நினப்பு. உண்மையான அழகு எங்க இருக்குன்னு இப்பதானே தெரியுது. கிழவி என்ன திமுறா பேசுது இவள. சரி ராஜு, இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. நான் கூட நினைச்சேன் கீதாவுக்கு ஏத்த மாப்பிள்ளையா இருப்பாரா எல்லான்னு. ஆனா கீதாவுக்கு சரியான ஜோடி இவர் தாண்டி. உண்மையாலுமே கீதாவுக்கு சும்மா விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு பாத்துக்கோ. அவளை தாங்கிறது என்ன, சாப்பாடுலாம் ஊட்டி விடுறது என்ன. ஆமாக்கா, நான் கூட முரளி என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நல்ல பையனா தான் இருக்காரு. அவரே அவங்க அப்பா மாதிரி. பின்ன அவங்க அம்மா கறி ஒருத்தி இருக்காளே தேவாங்கு, அவளை மாதிரி வளர்த்து வச்சிருந்தா எந்நேரம் கட்டிட்டு வந்த பொண்ணு பிச்சுக்கிட்டு போயிருப்பா. என் பிள்ளைய வளர்த்தது நானு, ஆனா புகழ் என் வீட்டுக்காரர் இருக்கா. கிளவி நான் தேவாங்க மாதிரி இருக்கேனா? முகம் மூஞ்சி என்னைக்காவது நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? பேசுடி பேசு. இப்ப நான் போய் எங்க அண்ணன் வரதட்சணை கேட்பேன்ல, அப்ப இந்த மைனிக்காரி எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறான்னு பாக்குறேன். என்னமோ பெருசா பேசுறாங்க. என்னால முடிஞ்சதை நான் போடுறேம்மா அப்படி இப்படின்னு சொன்னாரு. என்ன வரைக்கும் அதை பத்தி ஒரு மூச்சு கூட விடாம 2 பேரும் என்னம்மா நடிக்கிறாங்க. விடக்கூடாது, இதை சும்மா விடவே கூடாது. ஓடிட்டா. விடுங்கக்கா. இல்ல ராஜு, இவளெல்லாம் எப்படிதான் வம்பிழுக்கணும். என்ன அலப்பறைய கூட்டுறா தெரியுமா? போய் நின்னுக்கிட்டு இந்த சாரி 20,000 ரூபாய் என் மகன் எனக்கு எடுத்து கொடுத்தான், ஆச்சா புச்சா நான் அவ்வளோ உள்ள சீனு. கடைசியில உன்கிட்ட கேட்டா 3,000 ரூபான்னு சொல்றேன். உன் புடவை 12,000 ரூபாய். நீ எவ்வளவு அடக்க உடக்க அமைதியா இருக்க. உன் கால் தூசுக்கு வருவாளாவ. விடுங்கக்கா, எல்லாரோட குணமும் ஒரே மாதிரியா இருக்கும். என்ன இருந்தாலும் ராஜு தான். மேடம் கொஞ்சம் சிரிங்க. மேடம் உங்களை தான், கொஞ்சம் சிரிங்க. அப்பதானே போட்டோக்கு நல்லா விழுவோம். சார் மேடம் கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்களேன். கீதா என்னாச்சு? நல்லா தானே இருந்தா? இப்போ என்னமோ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? சார் நீங்களும் சிரிங்க, மேடமையும் சிரிக்க சொல்லுங்க. 2 பேருமே இப்படி உண்மையில இருந்தா போட்டோ நல்லாவே இல்லை. இந்த ஒரு நிமிஷம்னே. கீதா என்னாச்சு உனக்கு? ஏன் உண்மையில இருக்க? அவர் எத்தனை வாட்டி சொல்றாரு சிரிங்க சிரிங்கன்னு? சிரிக்காம இருக்க? என்ன தாண்டி ஆச்சு? இங்க பாருங்க தான், என்னை வாடி பொண்ணுன்னு கூப்பிட்டீங்க, எனக்கு செம்ம கடுப்பாயிடும். கடுப்பாயிருவாளா? என்னாச்சு இவளுக்கு? அப்பப்ப நார்மலா இருக்கா, அப்பப்ப சந்திரமுகியா மாறிடுறா. எம்புட்டு தூரம் நல்லா சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தா, திடீர்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார என்னாச்சு? என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லடி. இல்லம்மா, என்னாச்சு? ஏன் இம்புட்டு கோவமா இருக்க? இல்ல நகை எதுவும் உனக்கு அறுக்குதா? இல்ல, என்னைய பத்தி உங்களுக்கு என்ன கவலை? என்ன கவலையா? நான் யாரோ தானே உங்களுக்கு. என்னக்கு இதாச்சு? நான் என்ன சொன்னாலும் நீங்க மறந்துடுறீங்க. நான் எது கொடுத்தாலும் அதை நீங்க போட்டுக்கவே மாட்டீங்க. எது கொடுத்தாலும் போட்டுக்க மாட்டேனா? எதை பத்தி சொல்றாவ? என்ன இன்னும் புரியலையா? சத்தியமா புரியல கீதா. புரியாது, ஏன்னா நான் யாரோ தானே. ஏய் சும்மா இந்த மாதிரி கடுப்பேத்திட்டு இருக்காத. ஆமா ஆமா, நான் அப்ப பேசுறதுலாம் உங்களுக்கு கடுப்பேத்துற மாதிரி தான் இருக்கும். கீதா ப்ளீஸ் கீதா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா என்கிட்ட சொல்லுவேன். நான் என்ன உன்னை கவனிக்காம விட்டுட்டேன்? சத்தியமா புரியலடி. இங்க பாருங்க. சாரிமா, இனிமே டீ போடல போதுமா? சத்தியமா எனக்கு புரியல கீதா. ஸ்ட்ரைட்டா என்னங்கிறது நீயே சொல்லிடுவேன். உங்ககிட்ட எவ்வளோ ஆசையான ஒரு கோட் எடுத்து கொடுத்தேன், அதை நீங்க போட்டீங்களா? என்ன பல்ல காட்டுறீங்க? ஓ இதுதான் உன் கோவமா? பின்ன நான் நீங்க எடுத்து கொடுத்த சாரியை கட்டியிருக்கேன். அப்ப நீங்களும் அந்த மாதிரி தானே போட்டிருக்கணும். அப்ப நான் மட்டும்தான் உங்களை மனசுல நினைச்சிட்டு லவ் பண்றேன். என்ன இப்ப நீ என்ன சொன்ன? அது நீங்க வாங்கி கொடுத்ததை நான் மட்டும்தான் போடணுமா அப்படின்னு சொன்னேன். இல்லையே, வேற ஏதோ ஒன்று சொன்ன. அதெல்லாம் இல்ல, இதுதான் சொன்னேன். எனக்கு தெரியும் நீ வேற ஏதோ சொன்ன. என் காதுல நல்லா விழுந்துச்சு. என்ன விழுந்தாலும் மரம் மண்டைக்கு ஏறாது, திரும்பி திரும்பி கேட்கும் லூசு. அம்மா தாயே, நீ மனசுக்குள்ளார பேசுறதா நினைச்சு வெளியில என்னை லூசுன்னு திட்டுற. லூசுன்னு மனசுக்குள்ளாரெல்லாம் திட்டல, வெளியில தான் திட்டுறேன். என்னடி? இங்க பாருங்க. சரி 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 சரி, இப்போ என்ன உனக்கு நீ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போடணும் அவ்வளோதானே? அது உங்க இஷ்டம். நீங்க ட்ரெஸ்ஸை மாத்துங்க, மாத்தாம போங்க, அதை பத்தி எனக்கு என்ன கவலை? உங்களுக்கு நான் யாரோ தானே. அம்மா தாயே, நீ கொஞ்ச நேரம் இங்க அமைதியா நில்லு. நான் போய் நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறேன் சரியா? இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சிடும் இல்லை. இந்த வந்துடுறேன். அண்ணே நான் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருக்கு. இல்லைண்ணே, என் ஒய்ஃபை எனக்கு ஆசையாக எடுத்து கொடுத்தாங்க, அதை போடலை, அதனால தான் உம்முன்னு இருக்காங்க. நான் போய் அதை போய் போட்டுட்டு வந்துடுறேன். சரிண்ணே, சீக்கிரமா போயிட்டு வாங்க. சரிண்ணே வந்துடுறேன்.
என்னடி நந்தினி, என்ன உன் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கா போல? ஆமாண்டி. அப்புறம் உன்னோட ரிசப்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடாம எப்படி வருது? சரி, எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு போயிடு. சரிடி. சரி வா, நம்ம ஃபோட்டோ எடுத்துப்போம். ம். அண்ணே ஒரு ஃபோட்டோ. சரிம்மா. அப்புறம் ஜென்சி எங்க? பாத்தியா, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஜென்சின்னு சொல்லும்போது தான் ஞாபகமே வந்துச்சு. என்னாச்சு? ஜென்சி ஏதாவது உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாளா? இல்லடி. பின்ன அதை விட முக்கியமான விஷயம் நான் உன்கிட்ட சொல்லணும். அப்படி என்ன மேடம் விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க? நான் அது சொல்றதுனால உனக்கும் உன் வீட்டுக்காருக்கு நல்லதுன்னு உன் ஃப்ரெண்டு தான் சொன்னான். யாரு, ஜென்சியா? ஆமாண்டி, நான் சொல்ல வேணான்னு அவ தான் சொல்லுனா. சரி, நம்மளும் உங்களுக்கு நல்லது தானே, அதனால தான் சொல்ல வந்திருக்கேன். சரி, என்ன விஷயங்கிறத சொல்லு. அதாவது என்னன்னா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாடி,